இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மதுரையில் இருக்கிற டிமார்ட் தான். இது கரெக்டாக அவனியாபுரத்தில் இருக்குது. பொங்கலுக்காக வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். அதனால் கிச்சனுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்காக நிறையா சின்ன சின்ன கிளாஸ் பொருள்லாம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிமார்ட் போனேன். ஏன்னா டிமார்ட்டில் தான் கிளாஸ் வேர்ஸும் சரி செராமிக்குமே கம்மியாக கிடைக்கும் சொன்னாங்க. அதுவும் காம்போவில் நிறையா ஆஃபரோடு இருக்குன்னாங்க. கரெக்டாக நாங்கள் போகும்போது 12:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா 1 மணி நேரம் ட்ராவலு, 2 பஸ்ஸு மாறி வந்ததில் டயர்டாகிடுச்சு. நேராக கடைக்குள்ளே போயிட்டோம். இது எங்கள் நாத்தனாரோட பொண்ணு. நீங்கள் இனிமேல் தான் டிமார்ட்டுன்னு போகிறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லக்கேஜுக்குன்னு 2-3 கட்டப்பை எடுத்துகிட்டு போயிடுங்க. பஜார் பை இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது நீங்கள் கொண்டு போயிடுங்க. அங்கே நீங்கள் டோக்கன் போட்டு நீங்கள் கொடுத்துட்டு கடைக்குள்ளே போங்க. இல்லைன்னா அங்கே கொடுக்குற கவர்லாம் பத்தவே பத்தாது. நம்மளுக்கு அங்கே கொடுக்குற பேக் 30 ரூபா 40 ரூபாய்க்கு மேலே வாங்கணும். ஒரு பேக்குமே பத்தாது. உள்ளே போனவுடனே இந்த கிராசரி ஐட்டம் தான், இந்த பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸு. உள்ளே போனால் அதை ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளாஸ் செக்ஷன் தான் போனோம். லாஸ்ட்டில் உள்ளே நுழைஞ்ச உடனேயே கிளாஸில் பாருங்கள் அவ்வளோ வெரைட்டி. குட்டி குட்டியாக இருந்தாலும் அதுலேயுமே ஒவ்வொரு மாடல் இருக்குது. ரேட்டெல்லாம் பாருங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோமோ அந்த ரேட்டுக்கு இந்த கண்ணாடியில் வாங்கிட்டு போயிடலாம். பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறது இன்றைக்கி சேஃப் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் கண்ணாடி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வாங்கி ஒவ்வொரு பொருளாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வீட்டில் எல்லா திங்ஸுமே நீங்கள் கண்ணாடியாக மாற்றிக்கலாம். எடுத்த உடனே பிளாஸ்டிக்லேருந்து நம்மளுக்கு கண்ணாடி மாற்றும் போது நிறைய பிரேக் ஆகும், உடையும், கீழே விழுந்துடும். அதனால் ஒவ்வொரு பொருளாக ஒரு 4 பொருள் கண்ணாடியில் வாங்கி கிச்சனுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு செட் ஆயிரும். எனக்குமே இதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் கண்ணாடியில் எதுவுமே கிடையாது. இந்த கிசான் ஜாம் டப்பா மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. சரின்ட்டு தான் வாங்க வந்தோம். கண்ணாடியில் நிறையாவே பார்த்தோம். செக்ஷனை விட்டு வெளியவே வர முடியல. நிறையா பார்த்துட்டு இங்கே இந்த ஸ்டேஷ்னரிஸ்லாம் இருந்துச்சு. பாக்ஸ், இந்த டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸு, இது எல்லாமே ரேட்டுமே ஒரு அஃபோர்டபுள் தான். இதெல்லாம் 40 ருபீஸ் என்னமோ. ஆனால் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. பெயிண்டிங் பண்ணுறதுக்கு அந்த பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணுற அந்த பேலட்லாம் இருந்துச்சு. பிளாஸ்டிக்லேயே நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. என்ன தான் அந்த செக்ஷனை விட்டு வெளியே போனாலும் மறுபடியும் அந்த கிளாஸ்வேர் செக்ஷனுக்குள்ளே தான் வர மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அங்கே அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு. நம்ம ஒன்று 25ன்னு பார்த்தோம்னா அதை விட பெரிய பொருளே 24, 30 அந்த மாதிரி ரொம்ப கம்மி ரேட்டுக்கே இருந்துச்சு. 1 kgயில் இருக்கிற கிளாஸு இதெல்லாம் பாருங்கள். 1/2 kg டப்பா அதுவே வெறும் 49 தான். அப்புறம் 1 kgக்கு ஒரு சுகர்னு போட்ட ஒரு பெரிய கண்ணாடி டப்பா இருந்துச்சு. அது எப்படியுமே 1.25 கிலோ கிட்டே இருந்துச்சு. அதெல்லாமே வெறும் 99 ருபீஸ் தான். இதுவுமே பாருங்கள் 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். இதுவுமே 99 ரூபா தான். அதுக்கு பாட்டிலுமே நல்ல டிசைனாகவும் கொடுக்குறாங்க. மூடி கேப்புமே நல்லா கொடுக்குறாங்க. நல்லா ஏர் டைட்டாக கொடுக்குறாங்க. இது எல்லாமே 1/2 kg டப்பா தான். ஆனால் 1 kgன்னு போட்டிருப்பாங்க. 1 kg அதில் பிடிக்காது. 1/2 kg தாராளமாக அதில் பிடிக்கும். அதிகபட்சம் போனால் ஒரு 3/4 கிலோ பிடிக்கும், அவ்வளோதான். அதேமாரி செராமிக்குமே இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. செராமிக்கில் நிறைய பிளேட்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த உப்பு போடுற ஜாடி தான் நான் மெயினாக வாங்கணும்னு போனதே. எனக்கு அது கிடைக்கவே இல்லை. ரோட் சைடில் விட இங்கே டிமார்ட்டில் அது கம்மினாங்க. ஆனால் நான் வந்தப்போ ஒரு பீஸ் கூட இல்லை. இதெல்லாம் வெறும் 30 ருபீஸ் தான். நல்லா கனமாக இருந்துச்சு. இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி வச்சுக்கலாம். அது ஏர்டைட்டுன்றதால நீங்கள் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்போ காஃபி தூள் எல்லாமே நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா காஃபி தூள் எதில் வச்சாலுமே அது கட்டி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. அழகாக ஒரு குட்டியே எங்கேயுமே ஸ்பூனே கிடைக்குது. அதெல்லாம் கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் நல்லா 1/2 கிலோ டப்பா 49 ரூபா தான். பிளாஸ்டிக்கு ஈக்குவலாக கண்ணாடி இவ்வளோ கம்மியாக டிமார்ட்டில் கிடைக்குது. ஏன்னா சரணா ஸ்டோர்லேயும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்குலாம் யாராலுமே கொடுக்கவே முடியாது. அதுவும் இங்கே எதனால் டிமார்ட்டை நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் கண்ணாடி பாக்ஸோ பிளாஸ்டிக்லையோ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, இப்போ ஒரு 6 பீஸ் உங்களுக்கு 8 பீஸ் வேணும்னாலும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஆனால் வெளியே நிறைய ஷாப்புக்கெலாம் நீங்கள் போனீங்க போது உங்களுக்கு 1 பீஸ் 2 பீஸ் அதிகபட்சம் 3 பீஸ் அவ்வளோதான் கிடைக்குமே தவிர இப்போ கிளாஸ்லையாக இருக்கட்டும் பிளாஸ்டிக்லையாக இருக்கட்டும் ஒரே மாதிரி ஆர்கனைஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டியும் நிறையா இருக்கும். ஒரே மாதிரி பீஸ் ஸ்டாக் நிறையா இருக்கும். அதனால தான் நான் டிமார்ட்டை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். செராமிக்கில் நிறையா காம்போலாம் போட்டிருந்தாங்க. எப்படின்னா பிளேட்டு, அது கூட சின்ன பவுல் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிங்க பாருங்கள். இது 2 பிளேட்டு, 2 சின்ன பிளேட்டு, அதுக்கப்புறம் 2 பவுலு 179 அந்த ரேஞ்சு தான். அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் ஜார்லாம் பாருங்கள் 99 தான். லேசான கிளாஸ்லாம் கிடையாது. இது நல்லா ஹெவியான கிளாஸ் தான். நல்ல வெயிட் இருந்துச்சு. அதில் அந்த ஷேப் டிசைனுமே இருந்துச்சு. அதே 59 40 ருபீஸுக்குமே அதில் இருந்துச்சு கிளாஸில். அதுக்கப்புறம் செராமிக் கப்ஸ்லாம் அவ்வளோ நிறையா இருந்துச்சுங்க.
எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம், எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். டிமார்ட்டில் அப்படி இருந்துச்சு. சிசர்லாம் இந்த ரேட்டுக்கு 150க்கு 3 சிசரு, அதுவுமே பெருசு, மீடியம் சைஸு, ஸ்மால் சைஸு. நம்ம வந்து டெய்லரிங்க்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பெரிய சிசருமே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பற்றி எனக்கு பெருசாக இங்கே எப்படி ரேட்டுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அது வெளியுமே பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது பெருசாக. அதனால் வந்து அந்த செக்ஷனே நாங்கள் போவே இல்லை. எனக்கு மெயினாக வேணும்னது வந்து கிச்சனுக்காக தான். அதனால தான் ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரையே ரவுண்ட் அடிச்சு வந்தோம். இதெல்லாம் பாருங்கள், நல்லா வந்து சாப்பிங் போர்டு தான். இதெல்லாமே ரேட் வந்து 200 என்னமோ. இது வந்து ப்ளைவுட்டெல்லாம் கிடையாது, வுட்டு தான். அந்த கலரில் உங்களுக்கு அப்படி இருக்குது, ஆனால் வந்து வுட்டு தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் பாருங்கள், 200, 300. அப்புறம் இதெல்லாம் வந்து 199 தான் போட்டிருந்துச்சு. ஆனால் வந்து ஓகே தான். இது வந்து உள்ள ஸ்டீல் இருந்தாலுமே வந்து பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் வந்து லோக்கல் குவாலிட்டி பிளாஸ்டிக் தான். அதனால் நான் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் யாருக்கும் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இங்கே நீங்கள் வாங்குறதுக்கு வந்து மீஷோலேயே காம்போவில் வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சின்ன சின்ன பொருள், இந்த விஸ்கு, ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து கிரேட்டர், அப்புறம் டீ வடிகட்டுறது, பீலர், இது எல்லாமே வந்து ரொம்ப கம்மி தான். 40 ருபீஸுக்கே கிடைக்கும். சில்வருமே இங்கே இருந்துச்சு. ஆனால் சில்வர்லாமே வந்து வெளியே என்ன ரேட்டு கிடைக்குமோ அதே தான். அதுக்கு நீங்கள் மதுரைக்குள்ளே பாத்திர கடைகளில் கூட வாங்கிடலாம். என்னென்னா இங்கே காம்போவாக எடுக்கும்போது வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, அது மட்டும்தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்துருங்க, 999க்கே வந்து சாப்பிட்ற தட்டு ஒன்று, அப்புறம் டம்ளரு, ஒரு கிண்ணம், இது காம்போவாகவே வந்து 99 தான் வருது. இது அப்புறம் வந்து 299க்கு வந்து அப்படியே அதே டபுள் செட்டாக அப்படி கிடைக்கிது. அதுக்கப்புறம் கிண்ணம் 2, டம்ளர் 2, அந்த மாதிரி வேறு வேறு காம்போஸும் இங்கே நிறைய இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், 119 தான் 3 டம்ளரு. எல்லாமே வந்து நல்லா ஹெவியான வந்து ஸ்டீலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெட்ஷீட்டுமே வந்து இதில் போட்டிருந்தாங்க, பிளாங்கெட்டாக 99 தான். கிளாத்து நீங்கள் அந்த கலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இது எல்லாமே 99 தான். அதுக்கப்புறம் வந்து கண்ணாடியிலே வாட்டர் கேனுமே இருந்துச்சு. இது எப்படி 3/4 லிட்டர் வாட்டர் கேன் இருக்கும், அது வந்து 79 99 தான். அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் ஜாரு அந்த ஸ்ட்ராவோடையே வருது, இதுவே 79 தான். அதுலேயும் 1/2 லிட்டர் குடிக்கலாம் ஜூஸு. அதுக்கப்புறம் சின்ன இந்த செடி அழகுக்கான அந்த டெக்கரேஷன் ஃப்ளார்ஸு அதெல்லாமே இங்கே இருந்துச்சு. இதெல்லாமே ரேட் எல்லாமே கம்மி தான். ஆனால் அது நம்மளுக்கு இப்போ நெசசரி இல்லை, தேவையில்லை, அதனால் வாங்கலை. இங்கே அடுப்பு பாருங்கள், நான் வந்து 3 பர்னர் அடுப்பு வந்து மீடியம் பிராண்டில் வாங்கினேன். 2 வருஷம் கிட்ட ஆச்சு. அதோட ரேட் வந்து 7000. ஆனால் இங்கே பிஜிஎன் பிராண்டில் 4 பர்னரே வந்து 3000க்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து 4 பர்னர் 3000 தான். இதுவுமே வந்து 2500, 3000, 4000 அந்த ரேட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு 4 பர்னர் கம்ப்ளீட்டாக கிடச்சிருது. இது பட்டர்ஃப்ளை பிராண்டு. ரேட்டை வந்து நான் கரெக்டாக உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணி நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஆனால் அது ரேட் எல்லாமே வந்து அஃபோர்டபுள் தான். ஒரு கிச்சனுக்கு தேவைன்னா இங்கே வந்து டிமார்ட் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான கடையாக இருக்கும். மதுரையில் இது வரைக்கும் நான் வந்து கிச்சனுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாரீஸுக்கு, சுடிதாருக்கு, அப்புறம் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஜென்ஸுக்கான ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே அதெல்லாம் பெஸ்ட்டாக கிடைக்கும், கம்மியாகவும் கிடைக்கும். அதனால தான் அந்த மாதிரி ஷாப்ஸ் நான் வந்து உங்களுக்கும் வந்து வீடியோவில் சஜஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு சோப், நீங்கள் துணி துவைக்கிற சோப்பாக இருக்கட்டும், டிட்டர்ஜெண்ட்டாக இருக்கட்டும், லிக்விட், நீங்கள் ஒரு பாட்டில்னாலும், நீங்கள் 5 பாட்டில்னாலும் ஒரு பாட்டிலோட ரேட் என்னமோ அதை தான் 5 பாட்டிலுக்கும் போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் காம்போவாக எடுக்கும் போதோ இல்லை சிங்கிள் பீஸ் 10 ரூபா சோப்பு எடுத்தாலுமே வந்து இங்கே 8 ரூபா, 2 ரூபா டிஸ்கவுண்ட்டு, 20 ரூபா ஆஃபரு, 70 ருபீஸ் ஆஃபரு, அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணியே நிறையா இங்கே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போனோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக கிளாத் ஐட்டம் தான். குழந்தைக்கு, லேடிஸ்க்கு, ஜென்ஸுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டிலுக்கு விரிக்கிற பெட்ஷீட்ஸுமே இருந்துச்சு. 499, 599, 699 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து பியோர் காட்டன் தான். குயின் சைஸு, கிங் சைஸு, டபுள் பெட்டு அந்த மாதிரி வெரைட்டியாகவுமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. கர்ச்சீஃப்மே நல்லா வந்து குவாலிட்டி, சைஸு, குவாலிட்டி, அப்புறம் அதோட ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நானும் வந்து பசங்களுக்காக வந்து ஒரு 5 கர்ச்சீஃப் கிட்ட வாங்கியிருந்தேன். கம்மி ரேட்டில் தான், நல்லா தான் இருந்துச்சு. இதில் வந்து சாக்ஸ் பாருங்கள், 99லேருந்தே காம்போக்குள்ளே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பர்ஸு இதெல்லாமே 99லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கையில் வச்சுருக்கதை பாருங்கள், நல்ல டிரான்ஸ்பரண்ட் பவுச் தான், 99 தான். சூப்பராக இருந்துச்சு, க்யூட்டாக. நம்ம வந்து நம்ம ஃபோனில் கூட அது கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
சாவிக்கு போடும்போது அதெல்லாம் நல்லா வச்சுக்கலாம். இது வந்து 150 ருபீஸு. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த பிரிண்ட் போகாதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே 150க்கு தான் இருந்துச்சு. இது வந்து 200. யார் மஞ்சு மகளா? இதுவுமே வந்து 99 ருபீஸ் தான். இதில் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த ரேக் ஃபுல்லாமே இந்த 99 பவுச்சஸ் தான் நிறையா இருந்துச்சு. இது வந்து 150 இந்த பிங்க் கலர் பவுச்சஸ்லாம். இது ஒரு ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 150. அதுக்கப்புறம் வந்து ஸ்லிங் பேக்லாம் வந்து 300 400 வந்து 300லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்லிங் பேக்லாம் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு. இங்கே வந்து டிமார்ட்டில் வந்து கிச்சனுக்கான திங்ஸ் நீங்கள் எதுனாலுமே வந்து கம்மியாக அஃபோர்டபுளாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிட்ஸு சைடு தான் வந்திருந்தோம். அதில் வந்து பேட் ஒரு ரேட்டு, பால் ஒரு ரேட்டு. அதை பற்றி நம்மளுக்கு ஆவரேஜாக அது தெரியாது. இந்த டாய்ஸ் எல்லாமே வந்து 150 100. நம்ம வெளியும் அந்த ப்ரைஸ் தான் வரும். இங்கேயும் அதே ப்ரைஸ் தான் போட்டிருக்காங்க. உங்களால் லக்கேஜ் தூக்கிட்டு போக முடியும்னா நீங்கள் எதுனாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஆனால் ப்ரைஸ் வெளியே விட பார்க்கும்போது இங்கே ஏதோ ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ₹1 ₹2 கம்மி பண்ணி தான் இங்கே கொடுக்குறாங்க. இது வந்து டிமார்ட்டோட அவங்க பிராண்டோட மேட்டு தான் போல். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. 199 தான். சூப்பராக இருந்துச்சு. வாசலுக்கு போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி மேட்டுமே வந்து எல்லா கடையிலுமே 150 குறையாம தான் விற்கிறாங்க. இது வெறும் 99 தான். இங்கே வந்து அதோட திக்னஸையும் நீங்கள் பாருங்கள், நல்லா திக்காகவே இருந்துச்சு. 99 தான். இந்த பிளாங்கெட்டு இதெல்லாம் வந்து பெட்ஷீட்லாம் வந்து கிங் சைஸ் தான் போட்டிருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் பாருங்கள் 399 தான். அதோட கிளாத் வந்து நம்மளே டாப்ஸை கூட தைச்சி போட்டுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு சாஃப்டான கிளாத்தாக தான் இருந்துச்சு. இந்த டீ வடிகட்டுறது எல்லாமே ₹30 ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய எங்கே பார்த்தாலும் டீ வடிகட்டியாக தான் இருந்துச்சு. நான் பண்ணின ஒரே தப்பு, இந்த ₹20 போட்டு அப்படி நினச்சி தான் எடுத்துகிட்டு நான் போய் அது பில் பண்ணேன். ஆனால் அது அப்புறம் பில் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ₹20 கிடையாது, அது ₹65. மொத்தமே 4 பீஸ் தான் இருந்துச்சு. அது எனக்கு ஏன்டா எடுத்தோன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆல்ரெடி இருக்குது என்கிட்ட. சரி அது ₹20 தான் நான் எடுத்து போட்டேன். ஆனால் அப்புறம் தான் அது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சோப்லேயும் பாருங்கள் டிஸ்கவுண்ட்டு. இதெல்லாம் லிக்விடோட டிஸ்கவுண்ட்டு. ₹8 வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆகுது. ஒவ்வொரு சோப்புக்குமே வந்து ஒரு ₹10 சோப்பாக இருந்தால் ₹2, ₹15 சோப்பாக இருந்தால் ₹3 4 அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. லாஸ்ட்டாக தான் நாங்கள் வந்து பிளாஸ்டிக் செக்ஷன் வந்திருந்தோம். இந்த பிளாஸ்டிக்லாம் பாருங்கள், நீங்கள் மற்ற கடைகளில் இப்போ சரவணா ஸ்டோரில் கூட இவ்வளோ ஸ்டாக்ஸு, மற்ற ஒரு ஹோல்சேல் கடையில் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பார்க்க முடியும். ஆனால் ஹோல்சேலில் வந்து நம்ம நிறையா வாங்கணும். இங்கே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே ஹோல்சேல் ஐட்டமே நம்மளுக்கு எத்தனை ஒரு பீஸ்னாலும் எடுத்துக்கலாம், மொத்தமானாலும். இதெல்லாம் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து 4 பீஸ் வந்து இது 1 kgன்னு போட்டிருந்துச்சு. ஆனால் அது 1 kg கிடையாது, 1/2 kg பிடிக்கும். அதிகபட்சம் வந்து 750 இது வரைக்கும் பிடிக்கும், கிராம்ஸ் வரைக்கும் பிடிக்கும். 99 தான் போட்டிருந்துச்சு. இதுவுமே 99 தான். சின்ன சின்னதாக இந்த மல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு 6 பீஸே வந்து 99 தான். இது வந்து 3 பீஸ் வந்து 99 தான். அந்த பீஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதனால் அந்த மாதிரி தேடி பார்த்தேன், வேறு கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் பாருங்கள், பிளாஸ்டிக்காக டப்பர் வேறு மாதிரி தான். இது வந்து 199 தான். 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸு, அதோட பெருசு 2 காம்போ மாதிரி. நல்லா தான் இருந்துச்சு. பிளாஸ்டிக்குமே கொஞ்சம் நல்லா தான் குவாலிட்டியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. வாங்கலான்னா அதே மாதிரி இது வந்து ஜூஸ் கேனோடே வந்துச்சு. இது வந்து குட்டி டிஃபன் பாக்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சைடிஷ் வைக்கிற மாதிரி ஒரு குட்டி பாக்ஸு, அது போக வந்து ஒரு ஜூஸ் பாக்ஸு அந்த மாதிரி சேர்த்து வந்துச்சு. இதெல்லாம் வந்து 199. இது எல்லாமே நல்ல பிளாஸ்டிக்காக தான் இருந்துச்சு. இது வந்து ஏதோ பிராண்டு தான், சம்திங் எனக்கு தெரியல. பெரிய லாங் சைஸ் ட்ரே மட்டும் 2, அதுக்கப்புறம் அதுலேயே சின்ன சைஸ் 2, அதை விட குட்டி 2, அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப் 2, அதுக்கப்புறம் குட்டி பவுல் மாதிரி. இது எல்லாமே ஒரே காம்போலே வந்து 399 கிடச்சிது. இங்கே வந்து பாருங்கள், பிளாஸ்டிக் வந்து அது ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கு. பாத்ரூம் செட்டிலேருந்து எல்லாமே இருக்குது இங்கே. ரேட்டுமே வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு இதை வாங்குறதுக்கு கண்ணாடியில் நிறையா வாங்கிட்டு போயிடலாம், கிச்சன் ஐட்டமாக இருந்துச்சுன்னா. இதெல்லாம் வந்து டப்பர்வேர் ஐட்டம், நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே இங்கே கம்மியாக தான் இருக்குது. இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் பாருங்கள், 39 ருபீஸுக்கு. இது வந்து டப்பர்வேர், பிளாஸ்டிக் கிடையாது, அது டப்பர்வேர் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுமே வந்து 99 தான். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன வாங்கணும்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.